காக்கப்பட்டு அவதோ அதில் உயர்ந்தது தீராவோ எழுந்து காரைக்கரைகளை முடித்துக் கொண்டு கைலாயம் என்ற வரம்பை ஞானம் வரம்பை காட்சி வரம்பை இன்பம் வரம்பை ஆற்றை நான் உண்மை தோத்திரமை ஆகியமை இடையில் சொல்லக்கூடிய எட்டு குணங்கள் ஈசனாய பரமசிவனை பார்த்து ஆசி பெற்று புண்ணிய சக்தி பராசக்தி இத்தாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தியை கண்டு அவர்கள் சிவபக்தா கூர்மா வராகா வாமனா நரசிங்கா பரசுராமா ராமா பலராமா கண்ணாகரி என்று சொல்லக்கூடிய பத்தவதார கதாநாயகன் பரந்தாமரை கண்டு முடங்கி அவர்கள் சிறுபுகள் கல்வி வெளி வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்கு நிகழ்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் சொல்லக்கூடிய 14 செல்வங்களுக்கும் அதிபதியாபட்ட மகாலட்சுமி கணவன் அவர்களாசி பெற்று காலத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரமன் தானிருந்து வாசி படிக்கின்றான் பிள்ளை படிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய படைப்பு தொழில் எட்டாப்பட்ட பிரம்மதமனை கணவன் அவர்களாசி வெள்ளை கலையொடுத்து வெள்ளை படிமூண்டு வெள்ளை கமலத்தை வெட்டுகிருப்பார் வெள்ளி அரியாசன அரசரோடு எண்ணெய் சரியாசனம் வைத்ததா என்று சொல்லக்கூடிய கல்விக்கு அதிபதி அந்த கலைமானியை கண்டுமலங்கி நேரம் இருக்கின்றார் படைப்பு தொழிலை தொடர வேண்டும் என்பதற்காக பிரம்மா முதலிலே 4 வரை தோற்றி வைக்கிறார் அந்த 10 வரை தோற்றி வைக்கிறார் அதிலே நாரகப்பட்ட நான் படைப்பு தொழிலில் ஈடுபட வேண்டிய என்ற காரணத்துக்காக பூமியிலே உறப்பாயாக கந்திரவனுக்கு உறப்பாயாக என்ற சாபத்திற்கான பூமியிலே பிறந்தேன் கந்திரவனுக்கு பிறந்தேன் பல இன்னல்களை அனுபவித்தேன் இப்படி பல இன்னல்களை அனுபவித்து மறுபடியும் என் தந்தையாகப்பட்ட பிரபஞ்சவனுக்கு மகனாக வடிக்கப்பட்டவன் காலத்தில் கிடையாது செய்தால் ஒரு நாள் உண்டு ஒரு கலம் செய்யாவிட்டார் உனது சிரமமான 1000 என்ன தக்க நினைக்கின்ற சாபம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு தங்க கூடாத சாபத்தை இன்று என் கழகத்திற்கு ஒரு வழியும் உடைக்கவில்லை என நினைத்திருந்தேன் ஆனால் அந்த வளத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக எமது கழகத்திற்கு வழி கிடைக்குமோ தோன்றுகிறது சரி வேண்டுதல் வேண்டாமை இன்றி காத்தல் தொழிலை கடமையின கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டிருக்கும் இறைவனும் செல்வம் 16 வகைகளும் சித்திர பதவியாக விட்டிருக்க மகாலட்சுமியின் கணவனும் நல்வினை திருமணம் சொல்லப்பட இருமைக்க ஏகாதமாக உயிரினை பிடிக்கும் நாரதா கனகப்பிரியா என்று சொல்லப்பட்ட எனக்கு பாட்டுருவாகிய சாத்தா விஷ்ணு மதுசூதனர் திருமால் பெருமாள் எனது போன்ற காரணக்காரிய பேர்லை கொண்ட நாராயணனை நினைப்பதோடு அருள்வோம் வைபிடிப்போம் அண்டை வயிற்றில் பிறந்த தொழில்வோ போகா திரும்பும் நல்ல குணமதிக மாமனுனை கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கைதொழுதாக்கார் என்று சொல்லியிருக்கின்றார்கள் கணபதி வணங்கி அவரை இணங்கி யாம் கழகத்தை அகவதி கரைந்து பார்க்கலாம் நாராயணன் அருள்வாய் கணபதியே வருவாய்
காமம் குரோதம் உலகம் மோக வந்த நாட்டம் சொல்லக்கூடிய அறுபகை உப்பை வேதத்து மூலாதார சுபாதிஷ்டான மணிபூரகவனாக அந்த விஷயத்தை ஆங்கிலம் சொல்லப்பட்டது ஆறாவதை மையமாக கொண்டு அவதரித்த உமையவனின் தவச்செல்வன் நெற்றி கண்ணன் தோற்றுவித்த வெற்றி வேலன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயர் குமரன் திருமுருகன் மால்மர்கள் செந்தில் வேலவன் இந்த இடத்திலே முடிவொன்றிருக்கிறான். இந்த இடத்தை பாடும்போது சிறப்பான இடமாகத்தான் தோன்றுகிறது. கவனிக்க முடியும். பருவமங்கையோ தென்னங்கீற்று
பொறுமை உலகம் மாறணும் நல்ல பொழுதோ யாருக்கு புலரும் நன்றிகள் வணக்கம். நல்ல உலகம் நிறைவேக்கும் அங்கார் உள்ளிடக்கி இப்படி சொட்டரித்து தூங்காமல் தூங்கி சுமம் பெறுவதற்கு ஏற்றது பார்ப்பதா முதலில் யாராவது உள்ளே இருக்கிறார்? யாராவது ஓசி சத்தம் கேட்கிறதா? கொள்ளை கொட்ட உள்ளே இருக்கிறது. என்ன உள்ளே அடிப்பதற்கு இன்னைக்கு தான் புதிய துணி கிடைத்திருக்கிறது. அப்பா உள்ளே அடிக்கிற உள்ள பழைய துணியா இருக்கு அப்படி கேக்குறீங்களா? பூரா புது துணி தான். இது பெயிண்ட் அடிக்கல, புதுமையாக தெரியும் பாருங்க. நீங்க பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆரோலம் சொல்லிட்டு அழகாக இசைத்துக் கொண்டிருக்கின்றார். முருகி என்று உருகி கொண்டிருக்கிறார். வெள்ளி முருகென்றாலே அழகென்ற முருகா என்றால் மூன்று தெய்வங்கள் ஒருங்கி அமைந்திருக்க முருகின்றால் முகுந்த முருகி என்றால் காய் என்றால் மூன்று தெய்வங்களும் ஒருங்கி அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான சரி. பெண்களுடைய கானம் மட்டும் இங்கே அழற சத்தை கேட்கிறது. ஆண்களுடைய கானம் ஒரு கணம் கேட்கவில்லை. வந்திருக்காருங்க, ஆண்கள் தான் வந்திருக்காங்க. வந்தவர் யார்? வீரத்தேவன். அழைச்சிருந்த பையனை தெரியல யார் அந்த பையன்? அவர்தான் நம்பிராஜ். வீரத்தேவனா வேற அத்தவனா கேட்கல. இன்னைக்கு இந்த சிவராத்திரி அன்று, மகா சிவராத்திரி அன்று எம்மோடு நேருக்கு நேராக போட்டிட்டு சண்டை போடு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் எவராக இருந்தாலும் வர சொல்லுங்க. சரியான ஒரு ஆண்மகன் வந்திருக்காரு. அவர் தான் நம்பிராஜ மயன். நம்பிராஜ மயன் வந்தானா? நம்பிராஜ அண்ணன் மயன் வந்தானு கேட்கல. என்னோட நேருக்கு நேரம் அந்த மேடல சண்டை போட வந்த அந்த ஆம்பளை யாருன்னு வர சொல்லுங்க. அவர் தாங்க நங்கை மோகினி மயன் வந்திருக்காரு. யாருங்க? நம்பிராஜ மயனா நங்கி மோகினி மயனா? நம்பிராஜ நங்கி மோகினி அண்ணன் தங்கச்சியா? அண்ணன் தங்கச்சியா? கணவன் மனைவி. நம்பிராஜ மயன் நங்கி மோகினிங்க அப்புறம் என்ன? ஒரு முதல்ல சொல்றது புரியுதா இல்லையா? கேட்கறது புரியுதா இல்லையா? அப்படி கேளுப்பா. அதாவது நம்பிராஜன்னு சொன்னேன், சரி இல்லைங்கிறேன். அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா யோசிச்சு சொல்லு. நம்பிராஜன் அவர் கேட்கிறாரு நாக்க போடுற மாதிரி. நம்பிராஜன் நான் கேட்க எனக்கே கோவம் வருது கேட்கிறேன். தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா நாங்க 3 பேரும் எப்படி எல்லாம் வேலை வந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி செவனேன்னு மூடிக்கிட்டு உட்காந்துருக்கு. என்னோட சண்டைக்கு வந்த உள்ள யாரு உட்கார்ந்து சொல்லுங்க. மைக் நல்லா போட்டுருக்க உங்களுக்காண்டி கூட சண்டை போட தானங்க. ஆமா 10 கிலோமீட்டர் நாடகத்துக்காண்டி அவருக்காண்டி வந்திருக்காங்க. அவருக்காண்டி வந்திருக்காரு இன்னைக்கு. அப்படி சபாஷ். ஜோரா அப்ப கை தட்டுங்க. அவர் அரியறையாக்கு. இப்ப நாரதர் கை தட்டுங்க. யாரை கை தட்ட முடியாது. சரிசமமா இருக்கு. இல்ல அவருக்கு கை வலிக்குது. அவருக்கு முடியாது. ஓட்டு சரிசமமா இருக்கு. என்னங்க இப்ப உங்களுக்கு என்னங்க வேணும்? என்னோட சண்டை ஓட வந்தவன் யாரு? அவன் யாருன்னு சொல்ல முதல்ல. உங்க கூட சண்டை ஓட யாருமே வரல. நீங்க கிளம்புங்க. அப்படி சொல்லணும்னா நீங்க முதல்ல சொல்லினா நான் பேச வீட்டுல அவர் முதல்ல பயந்துக்கிட்டு வராம உள்ள இருந்தாரு. பொண்ணு இப்படி பாடுது, இப்படி பேசுது, இப்படி ஆடுது. இதுகிட்ட போய் நம்ம எப்படி பேசி ஜெயிக்க போறோம்? மண்டே போட இத சாக்கிட்டு மேட்ச் உள்ள உயரலாம்னா. அட அந்த அரியரை வந்திருக்கானே அவனா? அவன் இவனுக்கு ஏகவசனம் வேண்டாம். தமிழ் அகராதி ஆண்மகனை அவன் என்றும் பெண்மகனை அவன் என்றும் சொல்ல சொல்லிருக்குது. இது அகராதி சொல்லவனா? எல்லாரும் சரியான ஆம்பளை அந்த ஆடா வெளியில கூப்பிடல. அவன் வந்தாலும் சரி, அவனுக்கு யாரும் ஏத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, எவன் வந்தாலும் வர முடியல. அவங்க அண்ணன் 7 பேர் வந்தாலும் சரி, அவங்க அப்பா வந்தாலும் சரி, வர சொல்ல மண்டிய புழக்கிற இன்னைக்கு பதுமா. ஒரு வண்டி இலக்கணமா 2 மாடு சரியாகணும். ஒரு மாடு நான் வந்துட்டேன், இன்னொரு மாடு வர சொல்ல எந்த மாடா இருந்தாலும் ஓடுகிற வண்டி ஓட ஒப்புமையா 2 மாடு ஒன்று விட்டு ஒன்று என்னாக எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட
வண்டிபாடு ஓடனா நன்றி. இந்த குளிர்ல உட்கார்ந்து நாடகம் பார்க்கறதே பெரிய விஷயம். அது கைதட்டி கலகலப்பா நாடகம் பார்க்கறது அதை விட மிகப்பெரிய விஷயம். காற்று அடிச்சாதான் ரொம்ப குளிர பனிலோட குளிர் அந்த காத்துல அவ்வளவு குளிருதே. திருமணத்தில் 8 திருமணம் பிரம்மம் ரிஷாபத்தியம் ஆரிடம் தெய்வம் காந்தரம் அசுர ராசம் வைசாசம் 8 திருமணம். இதிலே காந்தர்வ மனம் என்று சொல்லக்கூடிய களவு மனத்தை புரிவதற்காக வள்ளி வந்திருக்கிறார். இன்னும் தென்றல் காற்று வந்தால் எவ்வளவு சிறப்பாக, இன்னும் காற்றடித்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் கவனிக்கும் பொழுது இங்கே திங்கள் வந்து என்னை தொடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். முருகப்பெருமானி தாவுடைய திருவடி தாமரை நாம் எப்பொழுது அடைய போகிறோம், எம்மை தாங்கள் எப்பொழுது ஆட்கொள்ள போகிறீர்கள் என்று அங்கே காத்துக் கொண்டிருக்கின்றார். பூவை எடுத்து நாரிலே தொடுத்து அழகாக மாலை கொட்டி கொடுத்தாரே தந்தையாகப்பட்டவர். ஒரு நேரத்திலே மாலையிட்ட இனத்திலே பிறந்த ஒருத்தி மாறிய மணந்தால் எந்த மாலை திருமாலை பெருமாளை மணந்த ஆஸ்தி ஆண்டார். முருகப்பெருமானை உணர்வதற்கு வள்ளி காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒருவேளை
இது என்ன மாலையாக இருக்கலாம்? நான் தேடும் செவ்வந்தி மாலையாக இருக்கலாமோ? நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அத்தியில் போனது. நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அத்தியில் போனது. பூவோயினே வாதும் பூவோயினே வாதும் நான் தேடும் செவ்வந்தி பூவிது அத்தியில் பூத்தது. பறந்து செல்ல வழி இல்லையோ பருவக்குயில் தவிக்கிறதே. சிறகரிட்டை விரித்து விட்டேன் இளவயது தடுக்கிறதே. பெருந்தானே சந்தேகம்தான் ஒருங்கனி விழுந்த தவம் கிடந்தேன். நான் தேடும் அந்தியில் பூத்தது. அன்னத்தை எந்த சீரம் தோடுமோ என்றைக்கும் அந்த சுகம் வருமோ. என்னாலும் காணம்தான் என் சிறந்ததை தினம் இழந்தேன். நான் தேடும் அந்தியில் பூத்தது. பூவோயினே வாதும் பூவோயினே வாதும் நான் தேடும் செவ்வந்தி பூ ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. என்ன சிறப்பு! கைதட்டி உற்சாகப்படுத்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது கலை குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி. பாருங்களே, இசைக்கலைகள் அனைவருமே பாடகர்கள். அண்ணன் பாடகர் இந்த முதல்ல வந்து பார்த்துருப்பீங்க அந்த செல்லு பாட்டு பாடும்போது. அண்ணன் பாடகர், அவரும் பாடகர், இசையமைப்பாளர். அடுத்து இந்த நம்பிராஜ் போட்டு அறம்பொருள் இன்பமே இந்த பாடல் எல்லோரும் பாடகர்கள். அனைத்து பாடல்களையுமே சந்திக்க வாய்ப்பினை இறைவனே ஏற்படுத்தி எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மிகப்பெரிய பாக்கியமாக தோன்றுகிறது. சந்தோஷம், மகிழ்ச்சி. அதுவும் இந்த நேரத்தில் இந்த நன்னாளிலே, மகா சிவராத்திரி இந்த நன்னாளிலே உங்களை எல்லாம் சந்திக்க வாய்ப்பினை அந்த இறைவனே கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. அன்பு ரசிகர்கள் அனைவருக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி. மறக்க முடியாத ஊர் கூட. ஒரு வருஷம் நம்ம வீட்டில் இருந்தோம், நம்ம ஒரு நாடகம் போட்டோம்னு சொல்லி நம்ம இங்கே நாடகத்தை போட்டோம். போன வருஷம் தானோ நாடகம் இங்கே போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்துட்டேன் வீட்டில். நாடகம்லாம் போட்டிருந்தேன். அப்புறம் இன்னும் வேற ஒரு நாடகத்தை போட்டாங்க கடைசியில். வீட்டில் உட்காந்துட்டேன். போன வருஷத்துக்கு முதல் வருஷம் தான். மீண்டும் சந்திக்க வாய்ப்பினை இறைவன் கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இதுவரையிலும் வள்ளியப்பட்டி முருகப்பெருமானை பற்றி இருவரும் சேர்வதற்காக
மனம் முடிப்பதற்காக இருவருக்கும் திருமணம் முடித்து வைப்பதற்காக பல பாடல்களை பாடியிருக்கலாம். ஆனால் எனது மனைவிகளுக்காக ஒரு பாடல் பாடப் போகிறேன். உள்ளே சத்தம் கேட்கிறதா என்பதை பார்க்கலாம். சத்தம் கேட்கிறதா உள்ளே? ஏதாவது சத்தம் கேட்கிறதா உள்ளே? ஒன்றும் கேட்கவில்லையே. ஒன்றும் கேட்கவில்லையே. ஆஹா, அவர்கள் சத்ததிக்கும் பொழுது அவருடைய மனைவி ஏமாந்தால் பாடலாம். கல்லையே உள்வெளி கோண கவி பாடுதே தங்க சீலையே பொன்னிழல் கூட வீசுதே கல்லையே உள்வெளி கோண கவி பாடுதே தங்க சீலையே பொன்னிழல் கூட ஒளி வீசுதே கல்லையே உள்வெளி கோண கவி பாடுதே. போயிட்டு வாங்க, அந்த பயம் இருக்கட்டும். முதல்ல போடா, அவன் வரட்டும், வெளியில வரட்டும், அடிக்கலே பண்ற முடியாது. இப்ப வாடா போடான்னு பேசுறீங்க, ஒரு மரியாதை இல்லாம. இப்ப உள்ள போய் என்ன சொல்றீங்க, வருகிறார் காவலர், வரட்டும் சந்திக்கலாம் அப்படின்னா பயம் வந்துருச்சு. எப்படி வெளியில வந்து அடிப்பாப்புல, ஒரு மரியாதை ரெண்டு வார்த்தையை பேசிட்டு பேசுறீங்க. வருகிறார் போகிறார், அப்புறம் எப்படி? அதல்ல, எனது ஆசான்கள் எனக்கு எழுதி கொடுத்த வசனம். வரக்கூடியவர்கள் சிறியவர்களாக இருந்தால் அவர்கள் வருக வருக வாருங்கள் என்று அழைக்க சொல்லியிருக்கிறார். மரியாதை நிமித்தமாக அவருடைய நினைவாக வருகிறார் காவலர், வைக்கலாம் கழகத்தை. அது பொறுக்கலையாப்பா? டேய் ஹரியரா, வாடா போடா இருடா உட்கார்டா டாடா 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 டாடா. இது
இது உங்க வாத்தியார் தான் எழுதி கொடுத்தாரா? மண்டே பொழுது மரியாதை மைக்க வைப்பு. கோப்படா போங்க, போட்டுக்கு கூட உருப்படியா ஒரு சட்டை இல்லை, ஜவுடாரு. நான் ஏன் சட்டை போடல தெரியுமா? ஏன் குளிர்லையோ? சட்டை போட போறீங்களா? வர்ற கரியர் சட்டை பண்றது இல்ல, சட்டை போடுறது இல்ல இல்ல இல்ல. திரைப்படத்திற்கு ஒரு சவாலியர் மறைந்தார் ஐயா சிவாஜி கணேசன். எங்களது நாடக உலகின் சவாலியர் சகோதரர் ஆர்பி ஹரிகரன் ஐயா அவர்கள் தற்பொழுது சிவாஜி கணேசன் மாதிரி நடித்து பாடல் பாடி நம்ம எல்லாம் மகிழ்ப்பதற்காகவே வந்து கொண்டே இருக்கிறார். என்ன சிவாஜி கணேசன் வர்றாருன்னா நம்பியார் வர்றாரு. அந்த பச்சை பையில சந்திச்சுட்டு போறவங்க வாயே திறக்க கூடாது. என்ன தர புரியுதா? இசைக்கலைன்னா இப்படி தாப்பா இருக்கணும். பாடுனா வாசிக்கம், பேசும்போது கவனமாக கவனிப்பது. உங்களை எல்லாம் உண்மையாவே மதிக்கிறேன். சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்படி அமைதியா இருக்கணும்யா. இதே இசைக்கலைகள். அமைதியா இருக்கேன். என் மாமன் வந்து இசைக்கலைன்னா நீர் இசைக்கலைகள், நீர் இசைக்கலைகள்.